ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனியும் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் சென்ற இணையவழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளுடைய உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களிலே 34வது பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம். 33, 34 இந்த 2 பாடல்களிலும் மானுட பிறவி அல்லது இந்த மானுட உடலின் சிறப்பு என்ன என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார் தாயுமான அடிகள். 33வது பாடலிலே வாழ்வின் முடிந்த லட்சியம், மனித பிறவியின் முடிந்த லட்சியம் நிர்விகற்ப நிஷ்டை, பிரிவர ஆனந்தமயமாய் இருக்கக்கூடிய அத்விதமாய் ஆண்டவனோடு ஒன்றித்து தானதுவாய் அகம் பிரம்மாஸ்மியாய் சிவோகமாய் இருக்கின்ற நிலையை சொல்லி அத்தகைய பெரிய நிலை அடையும் பொழுதுதான் இந்த உடல் இனிமேல் எனக்கு வேண்டாம் என்று ஒருவன் சொல்லலாம், ஒரு ஜீவன் சொல்லலாம். அதுவரையில் அந்த உயர் நிலையை தன் இயல்பாக ஆக்கிக்கொள்ளும் வரையில், தன் சகஜ நிட்டை ஆக்கிக்கொள்ளும் வரையில் இந்த உடல் தேவை என்று மிக உயர்ந்த லட்சியத்தை காட்டி அதற்கு இந்த உடலே அவசியம் என்பதை சொன்னார். இப்படி மானுட பிறவியினுடைய முக்கியத்துவத்தை பொதுவான போக்கிலே சொன்ன பிறகு, மானுட பிறவியை எடுத்த பிறகு, மானுட உடல் பெற்ற பிறகு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அடுத்த பாடலில் 34வது பாடலிலே சொன்னார். தவம் செய்கிறேன் பேர்வழி என்று சொல்லிக்கொண்டு உணவு கொடுக்காமல் உடலை வாட்டி வதைப்பது நல்லதல்ல. இந்த உடலை
உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றபடி உயிர் நன்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு, திறமையோடு செயல்படுவதற்கு, தெளிவாக சிந்திப்பதற்கு, தூய அன்பு உணர்ச்சியை மேற்கொள்வதற்கு உடலும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். அதன் பொருட்டு நாம் இந்த உடலை நன்கு பராமரிக்க வேண்டும் என்று மானுட வாழ்க்கை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். இப்போ அப்படி இந்த மானுட உடல் கிடைத்த பிறகு இந்த வாழ்க்கையிலே எல்லோரும், எல்லா ஜீவர்களும் இந்த மானுட உடலின் பெருமையை அறிந்து வாழ்கின்றார்களா என்று சொன்னால் வாழ்வதில்லை. வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன என்றால் 99.9% ஜீவர்கள் மானுட பிறவி எடுத்த பின்பும் இந்த மானுட வாழ்க்கையின் அருமையை உணராமல் வீணே காலம் கழிக்கின்றார்கள். அப்படி வீணே கழிப்பது எப்படி இருக்கிறது? மயங்கி திரிகின்றார்கள், அலைந்து திரிகின்றார்கள். இந்த உலகத்தை பலவிதமான உதாரணங்கள் சொல்லி உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பெரியவர்கள் விளக்குவார்கள். அதில் ஒன்று, இந்த உலகம்ங்கிறது ஒரு பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளே திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி அலைந்தேனே அப்படின்னு பாடுவாங்க. திக்கு தெரியாத காடு, காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், எந்த திசையில் இருக்கோம், எந்த திசையை நோக்கி இருக்கிறோம், இந்த பக்கம் போனால் என்ன வரும், இந்த பக்கம் போனால் என்ன வரும், இப்படி போனால் எதை பார்க்கலாம், பின்னாடி போனால் என்ன தெரியும், ஒன்றும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரே மயக்கக்கூடியதும் அச்சுறுத்தக்கூடியதும் திகைக்கச் செய்வதும் இன்னதென்று புரியாததுமாகிய ஒரு சூழல் தான் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு காடு போன்று இருக்கின்றது இந்த வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அந்த உதாரணத்தையும் இன்னொரு உதாரணத்தையும் சேர்த்துக்கொண்டு, தாய் பசு கன்றுக்குட்டி, அந்த ரெண்டையும் கூட இணைத்து கொண்டு இந்த பாடலிலே விளக்குகிறார். எது இப்போ நாம் பார்க்க போகிற 35வது பாடலில் பார்ப்போம். அதாவது உடல் வாழ்க்கை மானிட பிறவி என்கின்ற வாய்ப்பை பெற்றுவிட்ட ஒரு ஜீவன் அந்த உடல் வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பை முறையாக பயன்படுத்தாமல் அறிவு மயங்கி இந்திரியங்களின் அனுபவங்களின் பின்னே அலைந்து திரிவானாகில் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடலிலே சுட்டி காட்டுகின்றார். அறியாயோ என்னையும் நீ ஆண்ட நீயே சுத்த பெரியாய் மயங்கவும் ஏன் வீட்டாய் நெறிமயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ ஐயாவே கன்று கெட்டால் தாயருகே அறியாயோ என்னையும் நீ ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? நெறிமயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ ஐயாவே கன்று கெட்டால் தாய் அருகே காண். என்ன சொல்றார்? ஐயாவே, இறைவனை ஐயா, ஐயனே, மரியாதைக்குரியவனே, வணக்கத்துக்குரியவனே, தலைவனே, போற்றுதலுக்குரியவனே, ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறார். ஐயாவே, நீ என் தலைவனாகிய நீ, என் இறைவனாகிய நீ, என் பிரபுவாகிய நீ, என்னையும் அறியாயோ, அறியாயோ என்னையும் நீ அப்படிங்கிறது இப்படி நம்ம உரைநடையில் போடுற மாதிரி நீ என்னையும் அறியாயோ அப்படின்னு போட்டுக்கணும். நீ என் பிரபுவாகிய நீ, ஆண்டவனாகிய தலைவனாகிய நீ என்னையும் அறியாயோ, நான் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியாதா? நான் அறிவிலி, உன்னுடைய அருமையை அறியாது இந்த மானுட வாழ்க்கையை வீழடிக்கின்ற முட்டாள், அவிவேகி, என்ன உனக்கு தெரியலையே, என்னை நீ கைவிடக்கூடாது என்கின்றார். நீ என்னையும் அறியாயோ, நான் எப்படி இருக்கிறேன்? சுத்த வெறியாய் மயங்கவும், என்னை நீ எப்படி
தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுட்ட. எப்படி விட்டாராம்? சுத்த வெறியாய் மயங்கவும். வெறியாய், வெறி பிடித்து அலைவதுன்னா என்ன? ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வந்து விட்டால் அதில் ஒரு ஆத்திரம், வேகம் இருக்கும். அது கிடைச்சே தீரணும், கிடைச்சாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே அனுபவிப்பேன், இது என்னுடையது அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஆக்ரகம். ஆக்ரகம்னா அதை பிடித்து கொண்டு போராடுவது. அந்த ரஜோகுணத்தினுடைய சேட்டை எல்லாம் அதில் இருக்கும். அப்படி ஒரு வேகம், அந்த உத்வேகத்தோட பற்றுதலை கொண்டிருப்பது, அதுதான் வெறி அப்படின்னு சொல்கிறோம். பேஷனட். அந்த வெறியும் கொஞ்சமாக இருக்கான். சுத்த வெறி. அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய பிடிக்கும். பிடிக்கிறதா அப்பா ஒரே வெறியாக இருக்கும், எனக்கு அது வேணும், அது கிடைச்சா வேணும்னு நினச்சிட்டேன்னா கிடைச்சே தீரணும், கிடைச்சா யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா நானே தான் வச்சுப்பேன். இப்படிலாம் எது செஞ்சாலும் அந்த அந்த கோடிக்கு போயிடுறது, எக்ஸ்ட்ரீம். அதான் அப்படி அந்த கோடிக்கு போன அந்த அதிக பெரும்பற்றுதல், அதைத்தான் இங்கே வெறி அப்படின்னு சொல்கிறார். சுத்த வெறி, அதில் வேறு கலப்பே கிடையாது. கொஞ்சமாவது அப்பப்போ ஒரு புத்தி வந்து சேச்சா இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு போகிறோமான்னா, இல்லை யாராவது எடுத்து சொன்னாலும் சரி நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கோமான்னா அதுவும் இல்லை. சுத்த வெறி, முழுக்க முழுக்க என் மனசிலே இந்த ஆசையோடு கூடின பற்றுதல் தான் வலுவாக இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் இந்திரிய சுகங்களில் எனக்கு இருக்கக்கூடிய பற்றுதல் வெறியாக இருக்கின்றது. அது வெறியை தவிர அங்கே வேறு ஒன்றும் இல்லை, சுத்த வெறி. இப்போ ஜலம், நீர் இருக்குது. அது வந்து இப்போ கிணத்துல எடுத்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த நிலத்தடி நீர், அந்த நிலத்தினுடைய தன்மைக்கேற்ப அந்த நிலத்தில் வந்து உப்புக்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு பகுதியில் ரொம்ப தண்ணி உப்பாக இருக்கும், கடற்கரை பகுதியிலலாம் ரொம்ப உப்பாக இருக்கும் தண்ணி. அப்போ நிலத்தடி நீரில் அதில் என்னென்னவோ உப்புக்கள், மினரல்ஸ் அதெல்லாம் கலந்துருக்கும். அதை சுத்தம் பண்ணணும்னா என்னன்னா டிஸ்டில்டு வாட்டர். அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள், உப்புச்சத்துக்கள், தேவையில்லாததெல்லாம் பிரித்தெடுத்து சுத்தமான தூய நன்னீர். அது எப்படி சொல்கிறோம்? சுத்தமான அப்படின்னு இல்லை. சுத்தம்னா இங்கே வந்து தூய்மை மட்டுமில்லை, வேறு எதனோடும் கலக்காத தன் முழு தன்மையோடு இருப்பது. இங்கே என்ன சொல்கிறார்? சுத்த வெறியனாய். இவனுடைய வெறி எப்படி இருக்கிறது? இந்த ஜீவனுடைய வெறி உலக வாழ்க்கையில் இந்திரிய சுகங்களில் அவன் கொண்டிருக்கின்ற பற்றானது சுத்த வெறியாக இருக்கின்றது. வேறு எந்த கலப்பும் இல்லை, நல்லறிவின் கலப்பும் இல்லை, நிதானம் அங்கு இல்லை, பெரிய ஆசை, பேராசை மட்டும்தான் இருக்கு. சுத்த வெறியனாய். அப்படி ஒரு சுத்த வெறி ஏற்பட்டு விட்டால் இந்திரிய சுகங்களின் பின்னே செல்வதில் மனதிற்கு கட்டுக்கடங்காத பேராசை வந்துவிட்டால், அந்த கட்டுக்கடங்காத பேராசைக்கு உதாரணமாக திகழ்பவன் தான் ராவணன். சுவாமி சித்பவானந்த மகாராஜ் ராவண தத்துவம் அப்படின்னு ஒரு சிறிய நூல் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராவணன் அப்படிங்கிற அந்த ராட்சசன் ஒரு ராட்சச பிரகிருதி மட்டுமல்ல, ஒரு கருத்தும் அவன் மூலம் வெளியாகிறது. அது என்ன கருத்து அப்படின்னா, ராவணனுக்கு 10 தலை அப்படின்னு சொல்கிறோம். ராவணன் என்பது கட்டுக்கடங்காத காமம், ஆசை. அந்த ஆசையானது எந்த விதமான கட்டுப்பாடுக்கும் உட்பட மறுக்கிறது. தன்னை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அனுபவிப்பதற்காக அது 10 இந்திரியங்களையும் தன் வசம் வைத்திருந்து செயல்படுகிறது. அதுதான் ராவணனுக்கு 10 தலைன்னு சொன்னோம். எங்கேயாவது ஒரு மனுஷன் 10 தலையோடு இருக்க முடியுமா? 2 தலை இருந்தால், ஒரே உடம்பு 2 தலைனா அந்த இது உயிர் வாழாது ரொம்ப நாள். 2 உடல் ஒட்டி இருக்குது, காமனாக ஒரு ஹிருதயம் இருக்குது, அப்படி இருந்தால் கூட அந்த மாதிரி இரட்டையர்கள் எப்படியோ கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தலை மட்டும் 2ன்னா அது வாழாது. அப்போ இவனுக்கு 10 தலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னா, ரஜோகுணமே வடிவெடுத்த பேராசை பிடித்த மனமானது
இந்த 10 இந்திரியங்களையும் தன்வசம் வைத்து கொண்டு பிரபஞ்சத்தை, இயற்கையை தான் விரும்பியபடி அனுபவிக்க துடிக்கின்றது. அதை காட்டுவது தான் ராவணனுடைய பிறப்பு. அப்போ ராவணன் என்பது ஜீவன்தான். எத்தகைய ஜீவன்? ரஜோகுண வசப்பட்ட, பேராசை பிடித்த, கட்டுக்கடங்கா காமம் உடைய ஜீவன். அவனுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் அல்லது அறிவு கருவிகள், 5 கர்மேந்திரியங்கள் அல்லது செயல் கருவிகள். இவற்றை கொண்டு இந்த சரீரத்திலே பிரபஞ்சம் தரக்கூடிய பஞ்சபூத்தங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் பெற்று அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரத்தோடு செயல்படுகிறான். அதுதான் சுத்த வெறியனாகி ஆண்ட நீ. ஆண்ட நீ அப்படின்னா என்னை ஆட்கொண்டு அருளிய நீ. ஆட்கொண்டு அருளுதல்னா என்ன? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிம்பாங்க. ஆள் எடுக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆள் எடுக்கிறதுனா என்ன? வேலை செய்வதற்கு வேலை ஆள் தேர்ந்தெடுப்பது. அப்போது அதுவும் அந்த காலத்தில் எஜமானன் நேரடியாக எஜமானன்ட்டு இந்த வேலையாள் வேலைக்கு சேருகிறவன் எஜமானன் பார்ப்பான், எஜமானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான். அப்போ அவன் எஜமானன், அவன் ஆண்டான், இவன் அவனுடைய ஆள், அவனுக்கு கடுமையாக வேலை செய்கிறான். அப்போ ஆட்படுவது அப்படின்னா எஜமானன் ஒருவனிடம் வேலைக்கு சேர்ந்து அவனுக்கு உண்மையாய் விசுவாசமாய் இருந்து வேலை செய்வது. ஆனால் நல்ல எஜமானன் அந்த வேலையாளை ஒரு வேலை வாங்குகிற மிஷின் மாதிரி நினைக்காம, அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி அவனுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுவார், நல்லா வச்சிருப்பார். நல்ல எஜமானன். நீ எப்படிப்பட்டவன்? அந்த நல்ல எஜமானன். நான் உன்னுடைய அடிமை. ஆண்ட நீ, என்னை ஆட்கொண்டு அருளிய நீ. இறைவா, என்னை ஆட்கொண்டு அருளிய நீ ஆட்கொண்டாய், ஆனால் என்னை மறந்துட்டியா? நான் எப்படி இருக்கேன் என்பது உனக்கு தெரியவில்லையா? சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? உன் பொறுப்பில் நான் இருந்தால் அப்படியே என்னை வச்சிருந்து இவன் எங்கே போகிறான், என்ன வரான், என்ன செய்கிறான் என்று கண்காணித்து நான் தவறு செய்து விடாதபடி, தவறான வழியில் சென்று விடாதபடி என்னை மீட்டு கொண்டு வழி பிசகாது இருக்கும்படி என்னை காப்பது உன் பொறுப்பு அல்லவா? அப்படிப்பட்ட பொறுப்பை உடைய நீ அந்த பொறுப்பை மறந்து என்ன பண்ணிட்ட? என்னை சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? இது எப்படி இருக்கு? நான் வெறியால் மயங்கி திரிகிறேன். சுத்த வெறி, கலப்பில்லாத கலப்படமில்லாத பெரும்பற்றுதலோடு நான் திரிகின்றேன். அப்படி தெரியும்படி என்னை நீ கைவிட்டு விட்டாய். ஆனால் நீ யார்? என்னை ஆட்கொண்ட என்னுடைய எஜமானன். உன்னை நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டியே அப்படின்னா. அவர் விட்டதுனால நம்ம போனோமா? நம்ம போனதுக்கு யார் பொறுப்பு? அவர் உண்மையிலே நம்மளை விட்டுட்டாரா அப்படின்னா கீதையில் ஒரு ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தில் வரும். உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக. இந்த ஜீவனுக்கும் பரமனுக்கும் உள்ள தொடர்பு. ஆதியில் இந்த ஜீவன் எப்படி இருக்கிறான்? இந்த உலக வாழ்க்கையை எல்லாம் அனுபவித்து பார்த்துடணுங்கிற வெறி தான் அவன்கிட்ட இருக்கும், சுத்த வெறியாயின மாதிரி. அதனால அவன் தன்னை ஆண்டவனாகி இறைவனை பற்றி நினைக்காம இந்த உலகை அனுபவித்து தீர்ப்பதிலேயே குறியா அலைகிறான். அப்பொழுது பகவான் என்ன செய்கிறார்? அவனை விட்டு விலகுவது இல்லை, அவன் இதயத்திலேயே இருக்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பது இந்த ஜீவன் நல்லறிவோடு இருக்கும்போது மட்டுமல்ல, அறிவு கெட்டு போய் உலகை உண்மை என்று நினைத்து மயங்கி உலக அனுபவத்தில் இந்திரிய அனுபவத்தில் மூழ்கி திளைத்து கிடக்கும் போதும் இறைவன் அவனை விட்டு செல்வது இல்லை.
இமைப்பொழுதும் இப்படி கணிச்சு விட்டுறதுக்கு எம்பிட்டு நேரம் போகிறது, அந்த நொடிப்பொழுதும் கூட, நொடினா கை சொடுக்கிற நேரமோ கண்ணை இமைக்கிற நேரமோ அவ்வளவு சிறிய கால அளவில் கூட என்னை விட்டு விலகாது என்னுள் எப்போதும் இருந்து வருகின்றாய். அப்படிப்பட்ட நீ என்னை ஏன் அலைய விட்டாய்னா, நீ தான் என்னைய பார்க்கலப்பா, நான் என்ன செய்ய? அதனால சரி நீ வரும்போது வா அப்படின்னு உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன், பார்க்காமல்லை, என் பார்வையிலிருந்து உன்னை நான் விலக்கவே இல்லை. உபதிரஷ்டா. இப்படி பல்லாயிரம் ஜென்மங்கள் ஓடி போகிறதாம். கடவுள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாராம், பொறுமையாக இருக்கிறாராம். எல்லாம் ஏன்னா குருதேவர் சொல்லுவார், அன்னை பராசக்தி காளித்தாய் ஜீவர்களை பார்த்த கொஞ்சம் கண் சுமிட்டி அனுபவிச்சுக்கோ எல்லாம் அனுபவிச்சு தீத்தாதான் உனக்கு போதும்னு என்கிட்ட வருவேன், அனுபவிச்சுக்கோ அப்படின்னு கண்ணை சேர்த்து அனுமதி கொடுத்துருக்கிறாளாம். உனக்கு இப்போ நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் உன் மனசு அதையும் நாடும். நல்லா அனுபவித்து அதில் ஒன்றுமில்லைன்னு தெரிந்து அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வா என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அல்லல் படுகிற ஜீவனுக்கு அது தெரியாது இல்லையா? அந்த அல்லல் படுகிற ஜீவனின் மனநிலையில் இருந்து கொண்டு பேசுகிறார் தாய்மானவர். என்ன சொல்கிறார்? ஆண்ட நீ என்னை ஆட்கொண்டு அருளியவனாய் உன்னுடையவனாய் என்னை வைத்திருக்கின்ற நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? கலப்படமில்லாத பேராசை பெரும்பற்றுதலோடு இருக்கும்படியாக என்னை ஏன் கைவிட்டாய்? என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? நெறி மயங்கி இது அந்த ஜீவன் அலையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த முதல் 2 வரியில் சொன்னார். அடுத்த 2 வரியில் அந்த உதாரணத்தை விளக்குகிறார். கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய காடு, திக்கு தெரியாத காடு. காட்டில் கொண்டு விட்டுட்டா எங்கே இருக்கோம், எந்த திசையில் இருக்கோம், எதை நோக்கி போகிறோம், இங்கே என்ன வரும், காடு எப்போ முடியும் அதெல்லாம் தெரியாது. என்னென்ன மிருகங்கள் இருக்குது, எது நம்மளை எப்போ பாஞ்சு நம்ம தாக்கி அழித்து கொண்டு தின்று விடுமோ தெரியாது. அப்படித்தான் சீதா பிராட்டியை 2வது முறை அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் சொல்கிறார் லக்ஷ்மணன்கிட்ட, வியாசருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில், அவளுக்கு தெரியாது, சீதைக்கு தெரியாது, விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அந்த காட்டு பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்தால் ஆசிரமம் வரும். அது ஆனால் அவளுக்கு தெரியாது, காட்டில் விட்டுட்டு போயிட்டார். எப்படி இருந்திருக்கும்? எங்கு செல்வது, எங்கு இருக்கிறோம் என்று தெரியாது மயங்கி வேதனையில் துடிக்கிறது மனசு. அது மாதிரி சொல்கிற ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? நான் மயங்குதல் அப்படின்னா என்ன, அதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உடலை பொறுத்தளவில் மயக்கம் என்பது சாதாரணமாக உணர்வு தெளிவாக இருந்து, பிரஜை தெளிவாக இருந்து, சுற்றிலும் என்ன நடக்கிறது, யார் வராங்க போகிறாங்க, எது எங்கே இருக்குது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய கை கால்கள் கண்கள் எல்லா உறுப்புகள் மனசெல்லாம் தெளிவாக இருக்குது, அதை பயன்படுத்த முடிகிறது, அதுதான் தெளிவாக இருக்கிறது. இதுக்கு மாறாக மயக்கம்னு சொன்னால் ஒரு தெளிவில்லை, ஒரு நினைவே தப்பி என்ன செய்கிறோம் தெரியாமல் அப்படியே உடல் சோர்ந்து சுருண்டு விழுந்து விடுகிறது, சுற்றிலும் நடப்பது தெரியவில்லை. இது உடல் அளவில் வரக்கூடிய மயக்கம். ஆனால் இங்கு சொல்லக்கூடிய மயக்கம் உடலின் மயக்கம் அல்ல, மனதின் மயக்கம், அறிவின் மயக்கம். மனதின் மயக்கம் அறிவின் மயக்கம்னா என்ன? மனதின் மயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை ரொம்ப ஒரு ஆசையோடு ஒரு பேராசையோடு விரும்புவது. அறிவின் மயக்கம்னா என்ன அப்படின்னா, அப்படி விரும்புவதற்கு காரணமாக அந்த பொருளுக்கு அதன் உண்மையான மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுப்பது. மயக்கம்னா என்ன? இந்த உலக வாழ்க்கையில் ஜீவன் மயங்கி இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்கு பொதுவில் உலக வாழ்க்கைக்கு அதன் உண்மையான மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுப்பது, அதுதான் மயங்குதல், அறிவில் வரக்கூடிய குழப்பம். ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் நம்முடைய சாஸ்திரங்களில். இந்த சிப்பி
குறிப்பிட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே. இதெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் போதாது, திரும்ப திரும்ப நம்ம மனசில் நினச்சிக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்காவது இந்த உலக விஷயங்களில் என்ன பொன் பொருள் புகழ், என்ன ஆயுள் ஆரோக்கியம் கல்வி செல்வம் அழகு உடல் அழகு இளமை, இது மாதிரியான விஷயம் ஸ்டேட்டஸுங்கிறோம் இல்லையா, அந்த அந்தஸ்து அதிகாரம் ஆள் பலம், இது போன்ற விஷயங்களில் நமக்கு ரொம்ப ஒரு இருக்குன்னு சொல்லி தற்பெருமை வந்தாலோ, இல்லை என்று சொல்லி இருக்கிறவனை பார்த்து பொறாமைப்பட்டு எனக்கு இல்லையே இல்லையேன்னு ஏங்கி ஏங்கி கொமைஞ்சு இப்படியெல்லாம் நம்ம மனசு நமக்கு சங்கடப்படுத்தும் பாருங்கள். அப்போ நம்ம நிதானப்படுத்தி கொண்டு யோசிக்கணும். மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மயக்கம்னா என்ன? ஒரு பொருளுக்கு அதன் உண்மை மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுப்பது. அதற்கு உதாரணம் என்னன்னு சொல்ல ஆரம்பித்தேன். சிப்பி. சிப்பிங்கிறது என்ன? சின்ன ஒரு அதாவது கடலில் இருக்கும் சில பிராணிகள், சின்ன சின்ன பிராணிகள்லாம் அந்த சிப்பிக்குள்ளே இருக்கும். நல்ல சிப்பியில் மழை நீர் விழுந்து அது அப்படியே உருட்டி 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 இறுகி முத்து ஆகிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க நல்ல சிப்பியில். ஆனால் பெரும்பாலான சிப்பிகள் உள்ளுக்குள்ளே முத்து இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பிகள் கிளிஞ்சல்கள் எல்லாம் கடற்கரையில் கிடக்கும். அந்த சிப்பி அதனுடைய அந்த ஓட்டினுடைய மேல் பகுதி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வெள்ளை வெளையர்னு பளபளன்னு இருக்கும். தள்ளி இருந்து பார்த்தா ஏதோ ஒரு வெள்ளி துண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெள்ளி உலோகம் இருக்கே, அதனுடைய ஒரு சின்ன துண்டு கிடக்கிற மாதிரி தள்ளி இந்த பக்கம் பளபளன்னு இருக்கும். உடனே ஓடி போய் பார்ப்போம், என்னது வெள்ளி கிடக்கு போல் இருக்கே, கொலுசு கிலுசு எதுவும் இருக்கோ அப்படின்னு பார்த்தா சிப்பி. தள்ளி இருந்து பார்க்கும்போது அது பளபளன்னு இருக்கவும் நம்ம கண்ணை கவருகிறது, கருத்தை ஈர்க்கிறது. அதை நோக்கி ஓடுகிறோம், அதை பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றோம். பெற்ற பிறகு பார்த்தால்தான் தெரிகிறது இது வெள்ளி அல்ல, சிப்பி. இப்போ இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மயக்கத்துக்கு, உலக விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்து மயங்குவதற்கு இன்னொரு உதாரணம் நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மறுபூமி, கானல் நீர். கானல் நீர் அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு பெரிய பாலைவனத்துக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. இப்போ கூட நாம் ஒரு பகல் நேரத்தில் ஒரு பெரிய பயணம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் இருக்கோம் ஒரு 100 மீட்டர் தள்ளி, அப்படியே அங்கே ரோட்டில் நல்ல தார் ரோடு, அந்த ரோட்டில் அப்படியே அலையாக தண்ணி தேங்கி இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் போஸ்ட், ஏதோ ஒரு விளக்கு தூண் இருக்குது, அது கூட அப்படியே அந்த தண்ணியில் தெரியுது. இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரம் கூட இந்த தண்ணியில் நிழல் அப்படி விழுதுங்க, அந்த தென்னை மரத்தினுடைய நிழல் அப்படின்னு தெரிகிறது. சரி, அந்த 100 மீட்டர் தள்ளி அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கிட்ட தானே இருக்குதுன்னு அதுக்கிட்ட போயிட்டு பார்த்தா தண்ணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. வெயிலாக இருக்கே, கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம் அப்படின்னா அங்கே ஒன்றும் தண்ணி இருக்காது. திருப்பி அண்ணாந்து நிமிந்து சுற்றி பார்த்தா அதே ஒரு 100 மீட்டர் தள்ளி திரும்பவும் அதே மாதிரியே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ அது என்ன? உண்மையில் அங்கே இல்லை. இந்த வெயில் காற்று இதெல்லாம் சேர்ந்து அங்கே தண்ணி இருப்பது போன்ற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் மயக்கம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். பரிவிராஜகரை அவர் வடநாட்டில் போய்கொண்டிருக்கும்போது ஒரு முறை அவருக்கு இது மாதிரி கானல் நீரை பார்க்குறார். அது ரொம்ப வெயில் காலமாக இருக்கவே தாகம் தகிச்சு தாங்கலை. அங்கே பார்த்த உடனே அவர் அப்பா தண்ணி இருக்குது அப்படின்ட்டு வேகமாக போனார் பாருங்கள். போய் பக்கத்தில் போன உடனே தான் அங்கே தண்ணி இல்லைங்கிறது புரிஞ்சுது. ஓ, இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற கானல் நீரா? இதுக்கு பிறகு நான் 1000 தடவை அந்த கானல் நீரை பார்த்தாலும் அங்கே நிஜமாகவே தண்ணி இருக்குன்னு திரும்ப நான் மயங்க மாட்டேன் அப்படிங்கிறார். யாருக்குமே இல்லையா? ஆனால் கானல் நீர் விஷயத்தில் இது தண்ணி இல்லை, தண்ணி போன்ற மாயத் தோற்றம்தான் என்று தெரிகிறது. உலக விஷயங்களிலோ பொன் பொருள் புகழ் போன்ற விஷயங்களிலே அர்த்தமில்லை, சாரமில்லை என்பது மனசுக்கு புரிய மாட்டேன் என்கிறது. ஒரு தரம் அதை பெற்று அனுபவிச்சா போதும் அப்படின்னு தோணும். அனுபவிச்ச உடனே விடுமா, இன்னும் வேணும்னு கேட்கும். இருக்கிறவங்களை பார்த்து பொறாமை கொள்ளும். இல்லை நமக்கு கிடைச்சா நம்ம விட்டு போய்விடக்கூடாது என்று அதை பிடிச்சு வச்சுக்கும். அதை இழந்தால் அது பெரிய ஏக்கமாகும். இப்படி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அதில் ஏதோ ஒரு பெருசாக இருக்கிற மாதிரி நம்மளை நினைக்க வச்சிருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் மயக்கம்.
இதுக்கு ஒரு அழகான பேர் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில், சோபனா அத்தியாசம். என்னது? சோபனா அத்தியாசம். அத்தியாசம்னா ஒன்றன் மேல் அதை ஏற்றுவது. இப்போ ஒரு வெள்ளை துணி இருக்குது, அதில் சில சமயங்களில் ஏதாவது இப்போ ஒரு கோயிலுக்கெல்லாம் காசு முடிஞ்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் மஞ்சள் தண்ணியில் அதை நினைக்கிறோம். இப்போ மஞ்சள் ஏற்றப்பட்டு விட்டது, துணி மீது மஞ்சள் சாயம் ஏறிவிட்டது, அத்தியாசம். சோபனா அத்தியாசம்னு சொன்னால் ஒரு பொருள், ஒரு சூழல், ஒரு உறவு, ஒரு மனிதர், ஏதோ உலக வாழ்க்கையில் உள்ள ஒன்றில் அதற்கு இல்லாத மதிப்பை கொடுப்பது. அந்த சோபனாங்கிறது ஒளி வீசிக்கொண்டு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த மதிப்பு. அது உண்மையிலே அதில் இல்லை, இருக்கிறதாக நாம் ஏற்றுகிறோம். அதான் சோபனா அத்தியாசம். அப்போ மயக்கம் என்பது அறிவில் வரும் குழப்பம். அந்த குழப்பமான எண்ணத்தை உண்மை என்று பிடித்து கொண்டு மனது அது வேண்டும் என்று ஆசைப்படுவது தான். முதல்ல அறிவில் குழப்பம் வருது, குழப்பம் வந்தப்புறம் அதை நிஜம் நினைத்து பிடித்து கொண்டு மனசு அதுதான் வேணும்னு கேட்குறது. எதை? அந்த தோற்றத்தை, மயக்கத்தை. சோபனா அத்தியாசம் செய்யப்பட்ட அந்த பொய்யான காணல் நீர் போன்ற வெள்ளி போல் தோற்றமளிக்கின்ற சிப்பியை போன்ற சூழலை உண்மை என்று நம்பிக்கொண்டு அது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று மனது ஏங்குகிறது. இதுதான் மயக்கம். இப்போ வெறுமனை மயக்கம்ங்கிற ஒரு 4-5 எழுத்தை பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு போனோம்னா அதனுடைய ஆழம் நம்மளுக்கு புரியாது. நாம் என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே பண்ணுறோங்கிறது புரியாது. இதை தெரிஞ்சுக்கணும். ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? நான் மயங்கும்படியாக ஏன் என்னை நீ கைவிட்டாய்? அந்த நேரத்தில் எனக்கு நல்லறிவை புகட்டி என்னை காத்திருக்க கூடாதா இறைவா என்று கேட்கின்றார். அப்போ வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய், என்னை நீ ஏன் கண்டுக்காமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறது. சில சமயங்களில் குழந்தைகள் என்னத்தையாவது தான் சொன்னதை கேட்காம தானாக பண்ணி வம்பில் மாட்டிட்டு அப்புறம் நீங்கள் தான் பெரியவங்க, எனக்கு சரியாக எச்சரிக்கை பண்ணலை, என்னை கவனிக்கலை அப்படின்னு பெரியவங்க மேலே திருப்பி விட்டுரும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், ஆண்ட நீ என்னை சுத்த வெறியனாய் மயங்கும்படியாக ஏன் கைவிட்டு விட்டாய்? நான் இந்த உலக வாழ்க்கை என்னும் காட்டிலே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றேனே, அது உனக்கு தெரியவில்லையா அப்படிங்கிறது. அதாவது நமக்கு வாழ்க்கையில் உண்மையான ஒரே நட்பும் வழிகாட்டியும் இறைவன் தான். வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு உறவுகள், வெவ்வேறு மனிதர்கள் அல்லது உயிர்கள் நம்ம கூட வரும் போகும். ஆனால் எல்லா காலமும் கூட இருப்பவன் இறைவன் என்பது நமக்கு எளிதில் புரிவதில்லை. அதனால் நாம் அவனை மறந்து எதன் பின்னாலேயோ நம்பி ஓடிப்போய் இது என்னை காப்பாற்றும் அது என்னை காப்பாற்றும் என்று போய் ஏமாந்து தவித்து திகைத்து வருகிறோம். அதுதான் மயங்குதல்ங்கிறது. இந்த உலக வாழ்க்கையை உண்மை என்று நம்பி மயங்குவது. அப்படி மயங்கும்படியாக நீ என்னை கைவிட்டது தப்பு அப்படின்னு அவரை சொல்கிறார். அப்போ உலக வாழ்க்கைங்கிற காட்டுக்குள்ள அலைந்து கொண்டிருக்கிற என்னை நீ இப்படி கைவிட்டு இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கு? நெறி மயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ, கன்று கெட்டால் தாய் அருகே காண். அந்த காலத்துலலாம் பெரும்பாலான வீடுகளில் பசு வளர்ப்பாங்க. ஆனால் கலிகாலத்தினுடைய கொடுமை பசு வளர்க்கறதுக்கு பதிலாக நாய் வளர்ப்பாங்க, பசு வளர்க்க மாட்டாங்கன்னு பாகவத்தில் கூட எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி வீட்டுக்கு வீடு பசுவெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக மொத்தமாக பசுவை ஒருத்தர் பெரிய பெரிய இடங்களில் பண்ணைகளை வளர்த்து பாலை சேகரித்து என்னென்னமோ பண்ணி அதில் கலப்படங்களை பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இப்போ அப்படி பசுவை வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல கன்றுக்குட்டி ஈனுமே, அந்த ஈன்ற கன்றுக்குட்டி காணாமல் போச்சுன்னா எங்கே போய் தேடணும்? எங்கே தேடினாலும் சரி பசு அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி தன்கிட்ட கொண்டு வந்துடும். அந்த கன்றுக்குட்டி தன்னை விட்டு விலகி இருக்கும்படி, ரொம்ப நேரம் விலகி இருக்கும்படி விட்டு விடாதான். அதை எப்படியாவது தேடி பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். ஏன்னா இது கன்று ரொம்ப சின்ன கன்றாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு தானாக தன்னை கவனிச்சிக்க முடியாது. அப்போ தாய் பசு அருகில் தான் அது இருக்கணும்.
அதனால் கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சுன்னு நீ எங்கேயோ போய் தேட வேண்டாம், தாய் பசு எங்கே இருக்குன்னு தேடு, அது பக்கத்தில் கண்ணுக்குட்டி இருக்கும். அல்லது வழி தப்பி போயிடுச்சுன்னா கண்ணுக்குட்டி எங்கே வழி தப்பி போயிருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு போயிடும் இந்த பசு. எப்படி போகிறதுன்னா, பசுவும் கன்றை தேடி போகும், கன்றும் கரெக்டாக தேடி தன் தாய் பசுக்கிட்ட வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நம்முடைய சாஸ்திரத்தில். இப்போ இந்த கொஞ்சம் வளர்ந்து வருகிற கன்றுக்குட்டி தாய்ப்பசுனுடைய பால் எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பசுக்களை கொஞ்சம் தாயினுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆனால் தாய்கிட்ட போயிடாதபடி தள்ளி கட்டி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு பக்கம் கன்றுகளாக இருக்கான், இன்னொரு பக்கம் இன்னொரு பட்டியில் தாய் பசுக்கள் நிறைய அடைச்சி வச்சுருக்கு. ஒரு பெரிய பண்ணை, அதில் இருக்கக்கூடிய தாய் பசுக்களுடைய கன்றுகள் பிரித்து வச்சுருக்கு. இப்போ பால் கறந்தாச்சு, கொஞ்சம் கன்று குடிக்கிறதுக்கு பால் அதில் விட்டுட்டு கறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பட்டியில் இருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் அவுத்து விட்டால் இந்த அங்கே 200 தாய்ப்பசு இருக்குது, இங்கே ஒரு 200 கண்ணுக்குட்டி இருக்குன்னா இந்த ஒரு கண்ணுக்குட்டி பசிக்குதேன்னு சொல்லி ஏதோ ஒரு மாடுகிட்ட போய் பாலை குடிச்சிடாது, சரியாக தன் தாய்கிட்ட தான் போகுமா. ஒவ்வொரு கன்றும் சரியாக தன் தாயை அறிந்து சென்று சேருகிறதாம். அப்போ கன்றுக்கும் தாய்ப்பசுவே தெரிகிறது, தாய்ப்பசுவும் கன்று எங்கே இருக்குமோன்னு அப்படி தேடி கண்டுபிடிச்சிருமா. எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசுவுக்கு அசாத்தியமான மோப்ப சக்தி இருக்கான். நாம் சொல்கிறோம் நாய்க்கு மோப்ப சக்தி இருக்குன்னு, அதை விட அதிகமாக இருக்கும் பசுவுக்கு. பசு நிற்கிற இடத்துலேருந்து 500 அடி தள்ளி இருந்தால் கூட அந்த எஜமானனுடைய வாசனை அதுக்கு தெரிஞ்சிருமா. 500 அடி தள்ளி இருந்தாலும் தெரியுமா. அவ்வளோ தூரத்துக்கு இருக்கக்கூடிய பொருளோட வாசனை அது புரிஞ்சுக்கும். பழகின பொருளாக இருந்தால் அதுக்குரிய சக்தி அது மோப்பம் பிடித்து விடும். அதனால தான் அதுக்கு மூக்கில் வேர்க்கிறது. நம்ம பார்க்குறோமே பசுவினுடைய மூக்கு அந்த கருப்பாக இருக்குமே வாய்க்கு மேலே, அங்கே அப்படியே வேர்த்து தண்ணி நிற்கும். அப்படி நிறைய நல்ல மூக்கில் வேர்க்கிற பசு ஆரோக்கியமான பசுன்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு எல்லாருக்கும் காட்டாமல் தாமனை வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை மறைச்சு வச்சுட்டாங்க, இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துடுறாங்கன்னா, அப்பா ஒன்று வைக்க முடியாதே மூக்கில் வேர்த்துருமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூக்கில் வேர்ப்பது என்று சொன்னால் அந்த மோப்ப சக்தி நன்கு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். அந்த மோப்ப சக்தியை கொண்டு தன்னுடைய கன்றுக்குட்டி எங்கு இருக்கிறது என்று பசு கண்டுபிடித்து விடும். அதனால கன்று கெட்டால்னா தொலைந்து போய்விட்டால், காணாமல் போய்விட்டால், கன்றுக்குட்டியானது காணாமல் போய்விட்டால் நீ வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம், பசு எங்கே இருக்குது, அது பெருசாக இருக்கு இல்லையா, அது தெரியும். அந்த பசுவை பக்கம் நீ பார்த்தீங்கன்னா அங்கே எப்படியும் கன்று நிற்கும். இந்த பசுவானது கன்றின் பக்கம் போய் தான் நின்று கொண்டு விடும். கன்றினை கண்டுபிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடும். தனியாக இருந்தால் கன்றுக்கு ஆபத்து வரலாம் என்று தெரிந்து பசுவானது தாய் பசுவானது கன்றின் அருகே போய்விடுகிறது. கன்று கெட்டால் தாய் அருகே காண், அது வேற எங்கே போகும், அம்மா கிட்ட தான் போகும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இறைவா, நீ என்னை ஆண்டவன் என்ற பேருண்மையை மறந்து நான் வாழ்வதற்காக நீ நல்ல நெறியை வகுத்து வைத்திருக்கின்றாய். வைதீக சைவம் என்னும் நெறியை வகுத்து வைத்திருக்கின்றாய். அதை மறந்து அதிலிருந்து பிசகி நெறி தவறி மயங்கி எதன் பின்னால் எல்லாமோ அலைந்து யாரையெல்லாமோ உண்மை என்று நம்பிப்போய் நான் திகைத்து நிற்கின்றேன். அப்படி நான் திகைத்து நின்று விடாதபடி என்னை நீ தடுத்தாட்கொள்வாயாக. அதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. சுந்தரர் கைலையிலே சிவபெருமானுக்கு சேவை புரிந்து கொண்டிருந்த கணங்களில் ஒருவர். ஆளாள சுந்தரர்னு பேர். அதாவது சிவபெருமான் ஒரு தரம் கண்ணாடியில் தன்னை பார்த்தாராம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரூபம். ஓ, இவ்வளவு அழகாக இருக்கேனா அப்படின்னு நினச்சாராம். அப்படி நினச்ச உடனே அந்த கண்ணாடியில் தெரிந்த அந்த பிரதிபிம்பம் அப்படியே உயிர் பெற்று ஒரு ஆளாக வெளியில் வந்துட்டான். அதுதான் சுந்தரராம். அழகாக இருந்ததுனால சுந்தரர். அவர் அப்படியே சிவபெருமானுக்கு சேவை செய்து கொண்டு கூடவே இருக்கிறார். அப்படி கூட இருக்கிற காலத்தில் என்ன சாமீப்பியம் சாலோக்கியம்ங்கிற மாதிரி அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவர் உலகத்திலே இருக்கிறார், அவரை போலவே இருக்கிறார். அப்படி இருந்தும் அங்கேயும் அவருக்கு மயக்கம் வந்துருத்தான். அங்கே பார்வதி தேவிக்கு சில
தோழி பெண்கள் சேவை செய்து கொண்டு கூட இருப்பார்கள், செடிகள். அதில் 2 பேர்கிட்ட இவருக்கு விருப்பம் வந்து விட்டது. அப்போ சரி போ, நீ வந்து இங்கேருந்து சேவை செய்கிறதுக்கு லாயக்கில்லை, அதனால் போங்க அப்படின்னு பூலோகத்தில் போய் பிறப்பிடுன்னு அனுப்பிச்சி விட்டார். அப்போ அவருக்கு கவலையாக போச்சு. முதல்ல மயங்கிட்டார், அப்புறம் பூலோகத்துக்கு போ அப்படின்னு உடனே ஐயோ உங்கள்கிட்டேருந்து என்னை பிரித்து வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தான் செய்த தவறையும் உணர்ந்து அவர் சொல்கிறார், அப்பா என்னை பூலோகத்தில் அந்த வாழ்க்கையில் மூழ்கி போக விட்டு விடாதே, நான் அதில் மூழ்கும்படி ஏதாவது பண்ணினா கூட நீ வந்து என்னை தடுத்தாட்கொண்டு விடு என்று கேட்டு கொண்டாராம். சரி நீ இவ்வளவு தெளிவடைஞ்சு இப்போ கேட்குற, இது படிக்க நான் செய்கிறேன், நீ எப்படி நீ பூலோகத்தில் பிறக்கத்தான் வேணும் மனுஷனை, நீ மயங்கி அதுக்குள்ளே போகிற நேரத்தில் நான் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டு விடுவேன்னு சொல்கிறார். அதனால் அவர் சுந்தரருக்கு விவாகம் நடக்க போகிற சமயத்தில் போய் ஒரு முதிய அந்தன கிழவராக போய் நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி கூட்டு கொண்டு வந்து விடுகிறார். அப்புறம் 24 வயசுக்குள்ளே அவர் இங்கே 2 பேர் அங்கே பார்த்தாங்க இல்லையா, கமலினி நந்தினியா யாரோ 2 பேர், அவங்க 2 பேரும் இங்கே பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார்னு அவங்க பிறப்படுத்திருக்காங்க. அவர்களோட தொடர்பு ஏற்படுகிறது. அப்புறம் எல்லாமா சேர்ந்து அவங்க அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நடத்தி முடிச்சப்புறம் மேலே போய்ட்றாங்கன்னு பார்க்குறோம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு ஒரே துணை, ஒரு துணை இறைவன் தான். அதனால் நாம் என்ன செய்யணும், நம்ம தெளிவாக இருக்கும் முதல்ல அப்பா என்னை கைவிட்டு விடாதே, நான் உன்னையே நம்பியிருக்கேன், ஆண்டனி என்னை விடுவாயோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆனால் இறைவனுடைய நாட்டம் நமக்குள்ள வலுப்பெற்றால் இப்படி பயந்துட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறோம், நாம் வந்து பிரார்த்தனை பண்ணும்போதே இறைவன் என்னை காப்பாருங்கிற நம்பிக்கையை விட காக்காமல் போயிடுவாரோ, எனக்கு இந்த கேடு வந்துடுமோங்கிற பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பயத்துக்கு வலிமை அதிகம் கொடுக்கக்கூடாது. இந்த பிரார்த்தனையினால் பயம் வேகம் தனியணுமே ஒழிய பயம் வேகமாகி பயத்தோடையே பயத்தையும் பிடிச்சிக்கிட்டு பயத்தை விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படித்தான் இவர் கேட்குறாரு. இங்கே எப்படி பயத்தை விட்டுட்டார். எப்படி மயங்கவும் ஏன் விட்டாய், நெறி மயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ, வழி நெறி மயங்கி வழி தெரியாமல் சகிப்போய் குன்றும் செடியும் குன்றுகளிலும் செடி கொடிகள் நிறைந்த புதர்களிலும் திரிந்து கொண்டிருக்குமா பசு, அது தன் கன்றுக்குட்டியை போய் சேர்ந்து விடும். அது மாதிரி நான் எங்கேயாவது வழி தவறினா கூட நீ என்னை விடாமல் வந்து என்னை பிடிச்சி உன் கூட சேர்த்து கொண்டு சரியான பாதையில் இட்டு செல்லப்பா என்று உரிமையாக கேட்கின்றார். அப்போது 34, 35 இல்லை 33, 34 இந்த 2 பாடல்களில் மானிட பிறவியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொன்ன ஸ்ரீ தாயுமானவர் 35வது பாடலாகி இந்த பாடலிலே இத்தகைய அரிய பிறவியாகிய மானுட உடல் கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் இறைவனை மறந்து உலகையே உண்மை என்று நம்பி அது தரும் இந்திரிய சுகங்களிலே நாட்டம் கொண்டு வாழ்ந்து தன்னை மறந்து கெட்டு அலைகின்றான், மயங்கி திரிகின்றான் ஜீவன். அப்படிப்பட்ட மயக்கம் போதும் என்று அவனுக்கும் சலிப்பு வந்து இறைவனை நோக்கி இறைவா என்னை உன்பால் ஈர்த்துக்கொள் என்று கேட்கின்றார். அந்த அருள்தாகத்தோடு செய்யப்படுகிற பிரார்த்தனையை இந்த பாடலிலே காட்டுகின்றார் ஸ்ரீ தாயுமானவர். அப்போது 35வது பாடல் உலக வாழ்க்கையில் மயங்கி இருப்பவன் உடல் வாழ்க்கை உலக வாழ்க்கை மானுட பிறவியின் முக்கியத்துவத்தை மறந்து இருக்கக்கூடிய ஜீவனின் நிலையை சொல்லுகிறது. அந்த நிலையிலும் அவன் சிவத்தோடு தனக்குள்ள தொடர்பை முற்றிலும் இழந்துவிட மறந்துவிட இல்லை என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அறியாயோ என்னையும் நீ ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய், நெறிமயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ, ஐயாவே கன்று கெட்டால் தாய் அருகே காண். அப்போது கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போயிட்டா அது எப்படியும் அம்மா கிட்ட தான் வந்திருக்கும். கன்றும் அம்மாவை தேடும்,
அம்மாவும் தாய்ப்பசுவும் கன்றை தேடும், ரெண்டும் ஒன்று சீக்கிரத்தில் சந்தித்து பிடித்து கொண்டு விடும். அதுபோல் ஆனால் நான் இந்த கன்றாகிய ஜீவன் உன்னை மறந்து ரொம்ப நாள் இந்த உலகத்தில் சுற்றி திரிஞ்சிட்டேன். நீயும் உபதிரஷ்டாங்கிற பெயரை சொல்லிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இத்தனை பிறவிகள் கழிந்து போகும்படி என்னை அலைய விட்டு விட்டாய். எல்லாம் போரும் இந்த கூத்தெல்லாம், என்னை சீக்கிரம் உங்ககிட்ட கூட்டிக்கோ என்று இந்த பாடலிலே பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.